திடீர்னு உங்கள பார்க்க தோணுச்சுன்னா வந்து பார்ப்பேன், பேசுவேன். எங்கேயாவது போக நினைச்சா போகணும். இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். அது கூட உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்காது போல. எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர முடியாது. பணத்த வேணும்னா நாளைக்கு உதவணும் சேர்த்து வைக்கலாம். ஆனா பிறகு வாழ்ந்து கொள்ளலாம் என வாழ்க்கையை அப்படி சேமிக்க முடியாது. அது முடியாமலேயே போகக்கூடும் என்றாள். பாரு கீத்து, அதுக்காக நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச இந்த தொழில என்னால விட முடியாது. பிளான் பண்ணி தான் நடக்கணும். இல்லனா அடுத்த வருஷம் பொது நிறுவனமா ஆக முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என அவளுக்கு புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கினான் ஆதித்யா. அடுத்த வருஷமே ஆகணும்னு யார் சொன்னது? என்ன கட்டாயம்? நான் தான் லட்சியம் இருந்தாதான் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். இப்போ நீங்க முன்னேறலன்னு யார் சொன்னது? வெற்றிங்கிறது மத்தவங்க நிர்ணயம் செய்யறது. ஆனா திருப்திங்கிறது உங்க மனசு முடிவு செய்யறது. உங்களுக்கு எது வேணும் என முதல்ல யோசிங்க. இப்படி வேலை வேலைன்னு பார்க்காம வாழ்க்கையை அனுபவிங்க. அது மட்டும்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. நீங்க வாழ்க்கையோட நாட்களை வாழல, தினமும் கடத்துறீங்க. அவ்வளவுதான். நீங்கன்னு இல்ல, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. தேவைக்கு அதிகமா பொருள் ஈட்டி என்ன செய்ய போறீங்க? எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு என்னை ஏன் பிடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் உங்களுக்குமே தெரியாது. நினைச்ச ஒன்ன அடையணும், வெற்றி கொள்ளணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கும் போது அந்த துணை பேசுறத ரசிக்கிறவா இருக்கணும். இளமை சீக்கிரம் போய்விடும், மோகமும் அடங்கும். ஆனால் அந்த பேச்சு மட்டும்தான் கடைசி வரையில் வாழ்க்கையில் தொடரும். இப்பவே என் பேச்சு உங்களுக்கு பிடிக்காட்டி கண்டிப்பா நான் உங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் என காரிலிருந்து குதித்து இறங்கியவள், நிறைய பேசிட்ட. இனிமே அந்த தொல்லையும் இருக்காது. என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. குட் லக் சார் என கிளம்பி நில்லாமல் போய்விட்டாள். அவன் கீத்து நில்லு என சொன்னதை காதில் கேட்க கூட இல்லை. அண்ணா, அவள் உங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு தானே சொன்னேன். நீங்க அவளுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு சொல்லலையே. கீதாஞ்சலியின் பேச்சில் உள்ள நல்லதை மட்டும் அண்ணனிடம் பெரிதாக காட்ட முயன்றான் கௌரவ். அவளை எப்படியாவது இங்க வர வைடா. அவளோட தனியா பேசணும். எங்க போனாலும் நல்லா சொதப்புறேன்னு மட்டும் தெரியுது என இறுதியில் கல்லூரி சுற்றுலா சென்று வந்த தம்பியிடம் ஆலோசனை கேட்டு நின்றான் ஆதித்யா. அண்ணா, ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. அவ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பா என கௌரவ் சொல்ல, எப்படியாவது எனக்கு அவளோட பேசணும் கௌரவ், ப்ளீஸ் என்றான் அண்ணன்காரன். தன் அண்ணன் இவன். எதற்கும் கீழ்ப்படியாதவன் காதலுக்கு கட்டுப்படுகிறான். காதல் ஒரு மாயைதான். அன்று ஆதித்யாவின் அலுவலகத்தில் நடந்தது எதுவும் கௌரவுக்கு தெரியாது. ஆனால் கீதாஞ்சலியின் திருமணம் மட்டும் நின்றுவிட்டது என தெரியும். அதுவும் எதனால் என மற்ற நண்பர்களுக்கு தெரியாது. நிச்சயத்துக்கு முன்னால் ஆதித்யாவை திட்டிவிட்டு தன் காதலை சொல்லிவிட்டு சென்றவளிடம் ஆதித்யா தனிமையில் பேச நினைக்கிறான் என்றே எண்ணினான் கௌரவ். அதனால் அவனுக்கு உதவும் முன் வந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு பெற்றோர்கள் இருவரும் ஜோடியாக வெளியில் சென்று இருந்தனர். அவர்கள் வீடு திரும்ப மாலை ஆகிவிடும் என்பதால் அவளை வீட்டுக்கே வரவழைக்க நினைத்தான் ஆதித்யா. சரி, அவளை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறேன், சொதப்பிடக்கூடாது என்ற கௌரவ் கீதாஞ்சலிக்கு அழைத்து வேண்டுமென்றே உடல் நலமில்லாதவனை போல் நடித்து பேசினான். வீட்டில் யாரும் இல்லையா? உன்னை கவனிக்க கூட ஆள் இல்லையா? அப்பா டக்கர் அண்ணன் எல்லாம் பார்த்துக்குவேன்னு சொன்னாரே, இதுதான் பார்க்குற லட்சணமா என படபடவென்று புரிந்தாள் கீதாஞ்சலி. கீது, லைட்டா காய்ச்சல் தானே என கௌரவ் சொல்ல, ஏண்டா இப்பதான் ரொம்ப முடியாத மாதிரி பேசின என மடக்கினாள். ஆதித்யா தலையில் அடித்துக்கொள்ள, சரி, ரொம்ப விட்டு போடாத, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் என்றவள் அவ்வாறே செய்தாள். ஆனால் ஆதித்யாவின் பொல்லாத நேரம் போல
கீதாஞ்சலியுடன் பேசலாம் என எண்ணி மாடி ஏறி நினைத்தவனின் கைபேசி இசைத்து, ஆதி எங்கே இருக்க என கேட்டார் அவன் தந்தை. அவன் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்ட வரதராஜன், அங்கேயே இரு, இதோ வரோம் என உடனே அங்கே வந்து சேர்ந்தார். கூடவே பார்வதி, ஹரிணி, ஆகாஷ் மற்றும் அவன் பெற்றோர்களும் வந்தனர். அனைவரின் முகங்களும் இறுக்கத்துடன் இருப்பதை ஆதித்யா உடனே கண்டு கொண்டான். அதன் பிறகு மேலே கௌரவும் கீதாஞ்சலியும் இருப்பதை மறந்தே போனான். என்ன சித்தி பிரச்சனை என ஆதித்யா அக்கறையுடன் வினவ, மடை திறந்த வெள்ளம் என கொட்டிவிட்டார். சமீபத்தில் ஹரிணிக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து மருமகனை தேடினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த நன்கு பழக்கமுள்ள அஜயின் குடும்பத்திலிருந்து அவளை பெண் கேட்டனர். தெரிந்த குடும்பம், வசதியானவர்கள். அஜயும் பல காலம் தெரியும், தொழிலை நன்கு கவனித்து கொள்பவன் என்பதால் மறுத்து கூட எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் சம்மதித்து நிச்சய தேதியை குறித்துவிட்டனர். முடிவு செய்வதற்கு முன்னால் ஆதித்யாவிடம் கேட்க, அவனும் அஜயை பற்றி நல்ல விதமாகவே சொன்னான். அன்று கீதாஞ்சலி பாடிய அந்த திருமண விழாவன்று தான் உறுதியும் செய்தனர். இதெல்லாம் ஆதித்யா அறிந்த விஷயமே. ஆனால் ஹரிணிக்கு இந்த ஏற்பாட்டில் சற்றும் விருப்பமில்லை. அதனால் தைரியத்தை திரட்டி தன் மறுப்பை வீட்டில் சொல்லிவிட்டாள். அதற்கு தான் இந்த பஞ்சாயத்து. நல்ல பையன்டா அவன். எனக்கும் அவனை தொழில் ரீதியாக பழக்கம். எந்த குறையும் இல்லை. உன் நல்லதுக்கு தானே சொல்வோம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்ப என ஆதித்யா சொல்ல, கண்களில் கண்ணீருடன் ஹரிணி அசையாமல் ஆதித்யாவை வெறித்தவாறு நின்றிருந்தாள். ஆதித்யாவே அப்படி சொல்லிவிட்டால் இனி அவள் வீட்டில் பேசி பிரயோஜனமில்லை என்ற விரக்தி அவள் முகத்தில். அரவம் கேட்டு கீதாஞ்சலியும் கௌரவும் கீழே இறங்கி வந்தனர். கீதாஞ்சலியை பார்த்ததும் ஹரிணி அவளிடம் ஓடி சென்று, இதுக்கு தான் அன்னிக்கே சொன்ன, நீ தான் வீட்டில் உன் மறுப்ப சொல்லுன்னு சொன்ன, என்ன ஆச்சு பாரு என்றாள் கதறியவாறே. ஹரிணி சற்று முன்னர் கீதாஞ்சலியை அழைத்து வீட்டில் அஜயை பற்றி விஷயத்தை சொல்லப்போவதை பற்றி கூறினாள். அவளும் தான் கௌரவின் வீட்டுக்கு போவதாக சொன்னாள். அதனால் மிகவுமே தைரியமாக ஹரிணி அங்கே வந்தாள். ஆனாலும் ஆதித்யாவின் வார்த்தைகளில் மனம் துவண்டாள். ஹரிணியின் தோள் பற்றி அணைத்து அவள் முதுகை தடவிய கீதாஞ்சலி மேற்கொண்டு பேசும் முன்னால், நினைச்சேன் உன்னை மாதிரி தராதரம் இல்லாதவங்க கூட பழக வேண்டாம்னு கௌரவ் இவகிட்டையும் சொன்ன, கேட்டாங்களா? நீ தான் இவளை தூண்டி விட்டுறியா என பார்வதி கோபமாய் அவளிடம் வர, என்ன நடந்ததுன்னு ஹரிணி கிட்ட கேட்கறத விட்டுட்டு அப்புறம் இப்படி கட்டாயப்படுத்தினா கல்யாணம் ஆனதும் தற்கொலை பண்ணிப்பா என்றாள் கீதாஞ்சலி. வாய மூடு, அபசகுணமா பேசிக்கிட்டு. நாங்க ஒன்றும் எங்க பொண்ணை அப்படி வளர்க்கல என பார்வதி அவளை ஆவேசமாக நெருங்க, எங்கே அடித்து விடுவாரோ என பயந்து விட்டான் ஆதித்யா. கீதாஞ்சலியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில், உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம், நீ தலையிடாதே, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீ கிளம்பு என ஆதித்யா சொல்ல கீதாஞ்சலிக்கு நெஞ்சு அடைத்து அழுகை முட்டியது. இப்படி துரத்தி அடிக்கவா அப்படி துரத்தி துரத்தி வந்தான். அவன்தான் கௌரவை விட்டு காய்ச்சல் அது இது வென்ற சாக்கு சொல்லி அவளை அங்க வரவழைத்தான் என்று கூட புரிந்து கொள்ள முடியாத குழந்தையா அவள்? என்னதான் ஒத்து வராது என ஆதித்யாவிடம் சொல்லிவிட்டாலும் காதல் கொண்ட மனதால் அப்படி உடனே வெட்டி கொண்டு போக முடியவில்லை. அதனால் வந்தாள். ஆதித்யா சொன்னதை கேட்டு கௌரவுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது. இப்படி சொதப்பி சொதப்பியே கீதாஞ்சலியை துரத்தி விடுகிறான் அண்ணன்காரன். அசையாமல் ஆதித்யாவை வெறித்தவாறு நின்று இருந்தாள். ஆதித்யாவே அப்படி சொல்லிவிட்டால் இனி அவள் வீட்டில் பேசி பிரயோஜனமில்லை என்ற விரக்தி அவள் முகத்தில். உங்க குடும்ப விஷயத்தில் தலையிட எனக்கு ஆசை இல்லை சார். ஆனா நான் தலையிடாமல் இருந்திருந்தா உங்க பொண்ணு இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டா. இது வரைக்கும் எதுக்குமே எதிர்த்து பேசாதவ இந்த கல்யாணத்துக்குள்ள இஷ்டமில்லை என பிடிவாதம் பிடிச்சா ஏன்னு கூட உங்க ஒருத்தருக்கும் தோணாதா என்றாள். கீது என கௌரவ் ஏதோ சொல்ல வர ஹரிணியிடம் திரும்பி, நீயா வாய் திறந்து சொல்ல மாட்ட, உனக்காக நானே சொல்றேன் என்றாள். ஹரிணி எதுவும் பேசாமல் கண்ணீர் வழியே நின்று கொண்டிருக்க, அடி பாவி, யாராவது கால் திரிக்கிறியா என அவள் அன்னை அவளை அடிக்க ஆரம்பித்து விட்டார். கண்ணீர் நீர் வழியே அசையாமல் ஹரிணி நின்று கொண்டிருக்க, சித்தி
சும்மா இருங்க என ஆதித்யா அவளை தன் புறம் நகர்த்தி கொண்டான். ஹரிணி இக்கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பதை கீதாஞ்சலி கௌரவிடம் சொல்லிவிட்டாள். ஆனால் காரணத்தை சொல்லி இருக்கவில்லை. அதனால் அவனும் சுற்றுலா செல்வதற்கு முன்னால் ஹரிணியிடம் பேசி அவள் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது என வாக்களித்திருந்தான். தற்போது அண்ணன் தம்பிக்குள் ஒரு புரிதல் வந்துவிட்டதை அறிந்தே இருந்தாள் ஹரிணி. அதனால் தைரியமாகவே இருந்தாள். கல்லூரி சுற்றுலா சென்று வந்ததும் அதை பற்றி தைரியமாக வீட்டில் சொல்லிவிடு, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என ஹரிணியிடம் சொல்லி சென்றான் கௌரவ். வந்ததும் ஹரிணி பற்றி ஆதித்யாவிடம் சொல்லிவிடலாம் என திட்டம் போட்டு இருந்தான் கௌரவ். ஆனால் வந்ததும் வராததுமாக ஆதித்யா அவன் பிரச்சனையை முன்வைக்க கீதாஞ்சலியை வரவழைத்து பேசிக்கொண்டு இருந்தான். அதோடு கீதாஞ்சலியின் துணையுடன் ஹரிணி பற்றி அண்ணனிடம் பேசிவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் கௌரவ். அதற்குள் ஹரிணி தன் பிடித்தமின்மையை வீட்டில் சொல்லிவிட இங்கே பஞ்சாயத்து கூடிவிட்டது. ஹரிணிக்கு நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ள அஜய் சின்ன வயசுல இவளை பாலியல் ரீதியாக கொடுமை செஞ்சிருக்கான். ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல முறை. சின்ன வயசுல உங்களுக்கு பயந்துட்டு உங்ககிட்ட சொல்லலை. எப்படியும் அவளை தான் திட்டி தீப்பீங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி அவனும் மிரட்டி இருக்கான். இப்போ என்னவோ நல்ல பையனா உங்களுக்கு மாப்பிள்ளையாகி பார்க்குறான். அன்னைக்கு என்கிட்ட கூட அசிங்கமாக பேசினான். அதான் அவனை அரைஞ்ச. தெரிஞ்சே ஹரிணி, தெரியாம இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடியிருப்பானோ என கொட்டிவிட்டாள் கீதாஞ்சலி. கனத்த அமைதி நிலவியது. ஒருவரும் வாய் திறக்கவில்லை. ஹரிணியின் விசும்பல் மட்டுமே சன்னமாக ஒலித்து கொண்டிருந்தது. ஆகாஷ் மெதுவாக தன் தங்கையிடம் சென்று அவளை தலையை தடவ அவன் மேல் சாய்ந்து கொண்டான். ஓ என்று கதறியவாறே அண்ணன் தோள் சாய்ந்தாள் ஹரிணி. என்கிட்ட சொல்லாமல் என் உயிரை எடுத்துக்க பார்த்தியா என கேட்ட ஆகாஷின் கண்களில் நீர்ப்படலம். வீட்டில் பெண்களை அடக்கி ஒடுக்க முற்பட்டால் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை கண்கூடாக கண்டனர். இதைதான் அந்த மழை நாளில் கீதாஞ்சலியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஹரிணி. அன்று கைப்பையையும் அலைபேசியையும் எங்கேயோ பறிகொடுத்து விட்டு வெறும் கையில் தூக்க மாத்திரைகளை வைத்து கொண்டு நின்று இருந்தாள். எங்கே சென்று விழுங்குவது? மயங்கி விழுந்து செத்துப்போனால் கைப்பையும் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு தகவல் கொடுப்பார்கள்? இல்லை, ஆட்டோ பிடித்து வீடு சென்று அங்கே சாப்பிடலாமா என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தாள் ஹரிணி. அப்பொழுதுதான் கீதாஞ்சலி அவளை கண்டது. அந்த நேரத்தில் கீதாஞ்சலி அவள் கண்ணில் பட்டதும் அவளுக்கு உதவுவதாக கடவுள் அனுப்பி வைத்த தூதன் என்றே ஹரிணிக்கு தோன்றியது. அன்று அஜயை தைரியமாக அனைவரின் முன்னால் அறைந்ததைக் கண்டு மகிழ்ந்தாளே, அதனால் அவளிடம் சொல்லிவிட்டாள். கொஞ்ச நாள் பழகன என்கிட்ட சொல்ல நினைச்ச தைரியம் உங்க யார்கிட்டையும் வரல. இத்தனை வருஷத்துல அதை நீங்க கொடுக்க கூட இல்லை. இத்தனை பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? தங்கையோட மனசை கூட புரிஞ்சிக்காம ஒரு அண்ணனா என்ன சாதிச்சிங்க என கீதாஞ்சலி ஆகாஷை பார்க்க அந்த நொடியில் அவனும் அதை நினைத்து மருகி கொண்டு இருந்தான். அந்த வீடே நிசப்தத்தில் முழுகி இருந்தது. யாரும் வாய் திறக்கவில்லை. கேட்ட செய்தியின் வீரியம் அப்படிப்பட்டது. முதலில் இன்னுமே அதிர்வில் இருந்து யாரும் வெளி வந்திருக்கவில்லை. அனைவரும் அமைதி காக்க அதுதான் சமயம் என ஆதித்யாவிடமும் தன் மனதில் உள்ளதை கொட்டிவிட்டாள் கீதாஞ்சலி. உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் என ஆதித்யாவிடம் திரும்பியவள், உங்க பணத்தால் உங்களுக்கு சீக்கிரம் கண் பார்வை திரும்பிடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்கல. உங்களுக்கு பார்வையை திரும்ப கொடுத்தது மீனாட்சி ஆண்டி. அன்னைக்கு உதவ இஷ்டமில்லாம ஒரு இக்கட்டில் நீங்க செஞ்ச உதவிக்கு அவங்க செலுத்துற அன்பு இது என அவனை ஊடுருவினாள். அன்று அவனின் மனநிலையை கண்டு கொண்டாளே என ஆச்சரியப்பட்டு போனான் ஆதித்யா. அதே சமயத்தில் அன்று அவன் அப்படி நினைத்ததை எண்ணி வெட்கினான். மீனாட்சி இறந்ததும் அவர் கண்களை தானமாக தருவதாகவும் அது ஆதித்யாவுக்கு பொருத்தினால் உடனே காரணியா மாற்றும் அறுவை சிகிச்சை செய்து விடலாம் என்றும் அவரின் துக்கத்தை மீறி சுந்தரம் அவளுக்கு அழைத்து தெரிவித்தார்.
கவலைப்படாத ராசாத்தி, எல்லாம் நல்லதாகவே நடக்குமா என அன்று அவளை தேற்றி அனுப்பி வைத்தாரே மீனாட்சி, அதன்படி செய்தும் காட்டிவிட்டாரே. அவரின் வேதனையையும் பொருட்படுத்தாமல் அவளின் கண்ணீருக்காக உதவ விளைகிறார் சுந்தரம் என எண்ணிய கீதாஞ்சலிக்கு அன்று நெஞ்சு விம்பி கண்கள் கரித்தன. ஏன் இப்பொழுதுமே? இன்று கீதாஞ்சலி சொன்னதை கேட்ட ஆதித்யா முட்டைக்கண் என அவன் இகழ்வாய் நினைத்த அதே பெண்மணியின் கண்கள் அவனுக்கு பொருத்தப்பட்டிருப்பதை நினைத்து மருகினான். இதுதான் வாழ்க்கை அவனுக்கு கற்றுத்தரும் பாடமா? இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ? அதோட அவன் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் அவனை ஏன் முதியோர் இல்லத்துக்கு இருந்து பார்க்க வந்தனர் என்றும் தெளிவாக புரிந்தது. சிலையாக நின்று இருந்தவனை சுந்தரம் அங்கிள் யார் தெரியுமா? ஒரு காலத்துல கட்டிட தொழில கொடிக்கட்டி பறந்த ரெயின்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இவரதுதான். பணத்துக்கு பின்னாடி இவர் பறக்க அந்தஸ்து தகுதி பணம்னு மீனாட்சி ஆண்டி வேறொரு பக்கம் பறந்துட்டே இருந்தாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க என சொல்லி ஆதித்யாவின் நிகழ்காலத்துக்கு கூட்டி வந்தாள். அவ்வளவு உயரத்துல இருக்கிற நீங்க எங்களை மாதிரி அவங்களுக்கும் உதவுறது நல்ல பண்பு. என் பசங்களுக்கும் அதை சொல்லி வரலக்காம போயிட்டேன் என சுந்தரம் அன்று சொன்னது ஆதித்யாவின் காதில் ரிங்காரமிட்டது. அதன் முழு அர்த்தமும் என்று புரிந்தது. திடீரென்று சுந்தரத்தின் தொழிலில் இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது. பணமெல்லாம் அரசுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தில் முடக்கப்பட்டு விட்டன. அந்த இடம் வனத்துறைக்கு சேர்ந்தது என்றும் அங்கு எதுவும் கட்டக்கூடாது என்றும் பொதுநல ஆய்வாளர்கள் வழக்கு போட அவ்வழக்கு பல வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பல 100 கோடிகள் அவருக்கு பற்றாக்குறையாக போயின. இருக்கும் சொத்துக்களை விற்று ஓரளவுக்கு கடன்களை சரி செய்துவிட மீதமிருக்கும் சொத்துக்களை அவரின் 2 மகன்களுக்கும் இருவருடன் சண்டை போட்டு பிரித்து கொண்டனர். தொழிலையும் பிரித்து கொண்டனர். சொந்த முயற்சியில் முன்னேறி சொத்துக்களை ஈட்டியவரை இறுதியில் பணத்தை இப்படி விரயம் செய்து விட்டாயே என முதியோர் இல்லத்திலும் சேர்த்து விட்டனர். அதுவரையில் அனைவரையும் அதட்டி உருட்டி கொண்டிருந்த மீனாட்சிக்கு அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியலாயிற்று. ஏறக்குறைய உங்க நிலைமையும் அவங்க மாதிரிதான் என கீதாஞ்சலி சொல்வதை கேட்ட ஆதித்யா மீனாட்சி சுந்தரம் இடத்தில் தன்னை வைத்து பார்த்தான். அப்படிதான் கீதாஞ்சலியும் அவனை பார்த்திருக்கிறாள் என்ற உண்மை புலப்பட்டது. அதற்காக தான் அவனிடம் சண்டை பிடித்தாளா? பணத்தின் பின்னே ஓடுகிறான் என விமர்சித்தாளா? உங்க அப்பாவுக்கு உடனே கிட்னி வேணும் என மருத்துவர்கள் சொன்னப்போதான் நான் தரேன் என முதல்ல வந்து நின்னது கௌரவோ ஆக்ரோஷோ இல்லை, உங்க குடும்பத்து ஆட்களோ இல்லை, கௌரி சங்கர் என கீதாஞ்சலி சொல்ல கௌரவமே திகைத்தான். அவன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவன் தலையில் அனைத்து பொறுப்புகளும் வந்து விட்டனவே என புலம்பினான். அவ்வளவுதான். தந்தைக்கு அவனது கிட்னியை தந்து காப்பாற்றலாம் என்றெல்லாம் அவனுக்கு தோன்றக்கூட இல்லை. ஆனால் அதற்குள்ளே ஹாஸ்பிட்டல் மூலமாகவே அவருக்கு கிட்னி கிடைச்சிருச்சு. நீங்க மற்றவங்களுக்கு என்ன செஞ்சீங்க இல்லை சொன்னீங்க என்கிறத கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க. ஆனா உங்க அன்பால எப்படி ஒருத்தரை உணர வைக்கிறீங்க என்கிறத கடைசி வரை யாரும் மறக்க மாட்டாங்க. அதை நீங்க இதுவரையில் செஞ்சீங்களான்னு மட்டும் யோசிங்க. ரொம்ப பேசிட்டேன். ஆனா ஹரிணியோட அவஸ்தையை பார்த்ததுக்கு அப்புறமும் பேசுறது அவசியம் என தோணுச்சு. உங்க வீட்டு பொண்ணுக்கே இந்த நிலைமை. அப்போ உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணை எப்படி பார்த்துக்குவீங்க என சொன்ன கீதாஞ்சலியின் வார்த்தையில் சாட்டையடி கடைசி வாக்கியம் அவனுக்கானது என ஆதித்யாவுக்கு தெளிவாக புரிந்தது.